வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டுவர இந்த எளிமையான வாஸ்து குறிப்புகளை பின்பற்றவும். வீட்டின் நேர்மறை ஆற்றலில் வீட்டிற்கான வாஸ்து திசை ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. குடியிருப்புக்காக ஒரு மனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் மனையின் வாஸ்துவை பின்பற்றி அதன்படி விஷயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வது நல்லது. மனையின் திசையமைப்பு, மண் வகை, மனையின் வடிவம் போன்ற சிறிய விவரங்கள் மற்றும் பலவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீட்டு வாஸ்துவை கருத்தில் கொள்ளும் போது நீர் வளங்கள் நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு அம்சமாகும். தொட்டிகள், கிணறுகள் அல்லது மற்ற ஏதாவது தண்ணீர் வளங்களுக்கு வடகிழக்கு திசை சிறந்த திசை ஆகும். வீடுகளில் வடக்கு திசை மங்களகரமான கருதப்படுகிறது, அதனால் அதை காலியாக விட வேண்டும். காலியான இடத்தில் தண்ணீர் தொட்டிகளை வைக்க முடியும், அது நேர்மறை ஆற்றலை தரும். மெயின் டோரின் வாஸ்து மிகவும் முக்கியமான அம்சமாகும், ஏனெனில் அதுதான் உங்கள் வீட்டின் நுழைவாயில். பிரதான கதவு எப்போதும் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். பிரதான கதவு உயர்தரமான மரத்தால் கட்டமைக்கப்பட வேண்டும். அது மிகவும் கவர்ச்சிகரமானதாக தோற்றமளிக்க வேண்டும். பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே ஏதாவது ஃபவுண்டன்கள் அல்லது மற்ற ஏதாவது நீர் அலங்கார அமைப்புகளையோ வைப்பதை தவிர்க்கவும். ஒரு வீட்டில் பெரும்பாலான செயல்பாடுகள் லிவிங் ரூமில்தான் நடைபெறும். இது உங்கள் வீட்டை குறித்த முதல் எண்ணத்தை ஏற்படுத்துகிறது, அதனால் அது நேர்த்தியாக இருப்பதை உறுதி செய்யவும். அது கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கை நோக்கி இருக்க வேண்டும். எடை அதிகமான பர்னிச்சர்களை லிவிங் ரூமின் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். வழக்கமாக தென்மேற்கு திசையில் உள்ள படுக்கையறை நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் உறுதி செய்கிறது. படுக்கையை படுக்கையறையின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். படைக்கு முன்னால் கண்ணாடி அல்லது தொலைக்காட்சியை வைப்பதை தவிர்க்கவும். குழந்தையின் அறை வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும், ஏனெனில் அது அறிவுத்திறன், வலிமை மற்றும் சக்தியின் தரத்தை உறுதி செய்கிறது. அதே திசையில் படுக்கையையும் வைப்பது குழந்தை எதிர்மறை ஆற்றலை பெறுவதை உறுதி செய்கிறது. சமையலறைக்கு தென்கிழக்கு திசை ஏற்றதாக கருதப்படுகிறது. சுவர்களுக்கு மஞ்சள், பிங்க், ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் கருப்பு போன்ற பிரைட்டான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும். அடுப்பை தென்கிழக்கு திசையில் வைப்பதை உறுதி செய்யவும். வழக்கமாக ஒருவர் கிழக்கு, மேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உணவு உண்ண வேண்டும். தினமும் தெற்கு திசையை நோக்கி உணவு உண்பது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். டைனிங் டேபிள் சதுரம் அல்லது செவ்வக வடிவில் இருக்க வேண்டும், வட்டமாக அல்லது மற்ற ஏதாவது சீரற்ற வடிவத்தில் இருக்கக்கூடாது. பூஜை அறைக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை ஏற்றதாகும். ஒரு புனிதமான பீடத்தை உருவாக்கி அதில் மெழுகுவர்த்திகள் அல்லது ஊதுபத்திகளால் அலங்கரிக்கவும். வெள்ளை, பீச், வெளிரிய மஞ்சள் அல்லது பச்சை உள்ளிட்டவை சுவர்களுக்கான சிறந்த வண்ணத் தேர்வுகளாகும். வாஸ்துவின்படி வாஷ்பேசின் மற்றும் ஷவர் உள்ளிட்டவை குளியலறையின் கிழக்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும். வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை குளியலறை மற்றும் கழிவறையில் தண்ணீர் அவுட்லெட்கள் மற்றும் திரைனேஜின் சரியான வாஸ்து திசை ஆகும். வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் பால்கனிகளை கட்டமைக்க வேண்டும். தென்மேற்கு அல்லது தெற்கு திசையில் பால்கனியுடன் இருக்கும் வீட்டை ஒருவர் தவிர்க்க வேண்டும்.